அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால வருது. இதுக்கு மீனிங் சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொஃபசர் டைசி 3 மீனிங் கொடுத்திருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூப்பர்மெசி ஆஃப் லா, செகண்ட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, தேர்ட் மீனிங் ஜட்ஜஸ் மேடு கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இதான் 3 மீனிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீனிங் சூப்பர்மெசி ஆஃப் லா, இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, a man may be punished breach of law but can be punished nothing else. இதோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதன் சட்டத்தினால தண்டிக்கப்படணுமே தவிர்த்து சக மனிதர்களாலோ அல்லது சக மனிதரோட அதிகாரத்தினாலோ தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதா இதோட மீனிங். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஒரு மனிதன் மேல செலுத்தப்படுற ஆட்சியானது சட்டத்தினால் ஆன ஆட்சியா மட்டுமே இருக்கணுமே தவிர மற்றொரு மனிதனால் ஆன ஆட்சி கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஆட்சியில்